எப்படியா சேர்த்த நேரம் கை வலிக்குது இல்ல அதாக்கா கைலை மலையானே போற்றி எங்கள் அண்ணாமலை வாழ் உண்ணாமுலை நாயகனே போற்றி போற்றி திருவிலங்கு சிவயோக சித்தி எல்லாம் சிவஞான நிலை விளங்கு சிவானுபவம் விளங்கு திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருப்பூத்து விளங்கு ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்கு உயிர் விளங்கு உணர்ச்சியது விளங்கு உலகமெல்லாம் விளங்கு அருளுதம் பிறந்தாயா மறுவிலங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து ஒருபான் விளங்கு வயங்கு மணி பொது விளங்கு வளர்ந்த சிவக்கொழுந்தே. அண்ணாமலையா இந்த விழாவே பெரிய சிறப்பு தாங்க. அதிசயம் மனிதர்கள் செய்வதெல்லாம் அதிசயம், ஆண்டவன் செய்வது அற்புதம். இது அற்புதம் தானே, இது அதிசயம் கிடையாது, அற்புதம் தான். ஒரு சேர ஆண்டோர்கள் சான்றோர்கள் எல்லாம் உலகெல்லாம் பறவை எண்ணுலத்தை இறந்து அழகிலா ஒளி செய்யும் அருட்பெரும் ஜோதியனே தோளுடைய செல்வியல் விடையேறி ஒரு தூ வெண்மணி சூடி காலுடைய சுடலை பொடி ஊசி ஏழுடைய நான்மலர் தான் பணிந்து பீனுடைய பிரம்மாபுர பேர் வெள்ளிய பெருமான் இவன் அன்றே நான் வேண்டுதல் கேட்டு அருள்புரிதல் வேண்டும் ஐயா. ஆறுவீருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் ஐயா. எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்று எந்த எழுது அருள்புகழை ஏற்பிடல் வேண்டும். செப்பார மேல்நிலையில் சுத்த சிவ சன்மார்க்கம் திகழ்ந்து ஓங்க அருள்ஜோதி செய்தது வேண்டும். தப்பேது நான் செய்யணும், நீ பொருத்தல் வேண்டும். தலைவனே நீனை பிரியாத நிலைமையும் வேண்டுவனேன்னு கேட்ட வல்லபெருமானுடைய என்னோ தெரியலைங்க. வான் கலந்த மாணிக்க வாசகான்னு பாடுறாரு பெருமான. அவர் வானிலே கலந்தார் என்றால் ஆகாய பூதத்திலே கலந்தவர் என்பது உரைத்தவர் வல்லபெருமான் தான். திருவாரூரிலே அங்கே தவழ்ந்து திருப்பெருந்துறையிலே குருவருளை அடைந்து திரு அண்ணாமலையை அடைய வேண்டும் என்று வழுந்த பொழுது ஆண்டவனே மணிவாசகனை வந்து அருள் புரிந்த இடம் திருவண்ணாமலை. அப்படிப்பட்ட அருள் நகரமான அருள் திகழக்கூடிய அண்ணாமலையிலே மீண்டும் மாணிக்க வாசகர் எழுந்தருளி விட்டார் என்பதற்கு இதுதான் சாட்சி. அடியார் சொல்லி ஆண்டவன் எழுதியிருந்தான். ஆண்டவன் அடியாரும் தொண்டு செய்து பாடியது தேவாரம். ஆண்டவனுடைய உள்ளத்திலே எழுந்து புகழை செய்தது திருப்புகழாகிய செந்தமிழால் பாடியது திருப்புகழ். ஆண்டவனே வந்து அருளியது திருவருட்பா. இதுதான் இதனுடைய விஷயம். வாசகனை மாணிக்க வாசகனாக திருவாசகனாக மாற்றி பிரிச்சுக்கொள்ளலாம். அது எப்போ அன்னைக்கு இறைவன் அதற்கு நான் தான் சாட்சி என்று இறைவனை அங்க என்ன பண்றாரு, ஒரு கையொப்ப போடுறாரு. அதுதான் இந்த உலகத்தினுடைய சர்வ சாட்சி. ஏகம் அநேகம் எனப்பவர் வெளியேனும் ஆகம சிற்றவை அறிப்பது சொல்லின்னு சொல்றாங்க. வேதமே இல்லை.